ஹாய்ங்க. நாங்கள் தான் உங்கள் கார்த்திக் கவிதா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போக போகிறோம். அந்த விழாவுக்கு வந்து இதில் பார்க்கலாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னும் 2 பக்கம் போக வேண்டியது இருக்குது. அதையும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. ஹரி பார்த்துங்க. ஹரியோட ட்ரெஸ் இதுதான். ஹரியோட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் எங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸு. ஆமாங்க, இது நான் 2-3 டைம் போட்டேங்க. இந்த ட்ரெஸ்ஸு இது ரொம்ப பிடிச்சிருந்துங்க, அதனால் போட்டிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபங்க்ஷனுக்கு போகலான்ட்டு தான் சொல்லியிருந்தேங்க. ஆனால் அதுக்கு போயிட்டு வீடியோ சரியாக எடுக்க முடியல. சரின்ட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. எங்கள் அம்மா வேறு அன்றைக்கி கீழே வந்துட்டாங்க. 10 நாள் ஆச்சுங்க. அதனால் அந்த பெல்ட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க. பார்க்கறதுக்கு வந்துருக்குறாங்க. அது எங்கள் அம்மா சரி அங்கே பாருமா ஹரி பாருங்க எப்படி பார்க்குறாங்க. அப்புறம் சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டுங்க, குழம்பு ரசம் அப்பளமெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டுங்க. சரி அப்புறம் சமைக்க முடியாது இல்லைங்க, அதனால எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு வந்திருக்குறேங்க. இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது. ஆமாம், இங்கே கொய்யாக்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தான் அங்கே பாருங்க எப்படி சின்னதாக இருந்தாலும் பழுத்து இருக்குது. இதில் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சாப்பிட்டுக்கிறோம் நாங்கள். தேங்க இதா பாப்பா, அதை எடு பாப்பா. தெரியுதா இல்லையா? இப்படி மறந்து கிடக்குது. இந்த மாதிரி கோழி வளர்த்துனீங்கன்னா சொல்லுங்க. பாருங்க, எங்க அப்பா கட்டி போட்டு வச்சுக்காரு. இந்த வெயிட்டே இல்லை, பொஸ்புன் இருக்குது. மறந்து கிடக்குது. இது மாதிரி தாங்க வளர்த்தணும். இந்த மாதிரி கட்டி போட்டு நல்லா உடம்பு ஏற்றி வளர்த்தணும், நல்லா ஹைட்டா. நம்மகிட்ட இருக்கிற அந்த கோழி இதை கொண்டு போலாமா? ஆமா, 2-3 நாள் பழகினாலும் சண்டை போட்டுக்கும். இது வந்து அவர் கை பழக்க நல்லா இருக்கு. ரெக்க வருங்க, எப்படி இருக்குன்னு அருமையா இருக்கு. பயந்துடுச்சு. நம்ம அப்புறம் இன்னைக்கு தானே வந்திருக்கோம். தண்ணி எல்லாம் காமிச்சுட்ட, ஏன்னா அதெல்லாம் ஒத்து வராது. புரியல. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துருக்குறோம். என்னப்பா பண்ணுற? இங்கே பாருங்க, கறிப்பலாக்கா பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா ஏற்கனவே அங்கே ஒன்று பொரிச்சு வச்சுருக்கிறாரு. பாருங்க ஹரி, இந்துட்டவா மொட்டையிலே விழுந்துட போகுது. விழுந்துருச்சு. பொரி பண்ணோம். எல்லாம் பிஞ்சு காயாக இருக்குதுங்க, துளி துளி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் மாட்டுக்கு. எவ்வளோ நாள் ஆகும்? 1 மாதம் ஆகுமா? இங்கே பாருங்க, அதுதான் நல்ல பெருசு. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்காட்சி பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மண்டபத்திலலாம் போடுவாங்க இல்லைங்க, இந்த ஸ்கூல் லீவ் டைமில் போடுவாங்கள்ல, அது மாதிரி கண்காட்சி பார்க்குறதுக்கு போகிறோம். ஈரோட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அது சரி போய் பார்த்துட்டு வரலாம், பிள்ளைங்களுக்கு லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கிறோங்க. எந்த லீவுக்குமே எங்கேயுமே போக மாட்டோம். ஹரி கம்முன்னு இருக்குங்க சாமி. எந்த லீவுக்குமே எங்கேயுமே போக மாட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். என் ஹரி வேற இடையிடையே வந்து சிரிச்சு காட்டிகிட்டு இருக்கிறேன். அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் செமையாக இருந்துச்சுங்க. நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோமா, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள். பாப்பா, உன்னோடைய அனுபவம் எப்படி இருக்கு போனது? எனக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நாங்கள் கடைசியாக வந்து பேய் வீட்டுக்கு வந்து போனோமா, அதில் தான் வந்து எனக்கு பயம். இது அப்படியே பாருங்க எப்படி இருக்குதுன்னு.
அதை நாங்கள் வாய்ஸ் கொடுத்து எடுத்தாங்க. அது வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சா, அதில் வந்து நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்கலிங்க. சரின்ட்டு தான் நான் மறுபடியும் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அங்கே இந்த காரு பாருங்கள், காரு வண்டி எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ கடைசியாக 2 கார் காட்டுவாங்க பாருங்கள், அது 2 கலரும் தான் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருந்ததாம்மா. நான் அந்த காட்டுறாங்க பாருங்கள், அந்த ரெட் கலரும் அந்த கிரே கலர் மாதிரி, அது 2 ரொம்ப பிடிச்சிருந்ததாம்மா. வண்டி எல்லாமே சைக்கிளு குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பாருங்கள், சைக்கிள்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சுங்க. சைக்கிள் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் அப்படி போகிறதுனாலக்கு இது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க எங்களுக்கு. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே பாருங்கள், நாங்கள் அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டே போயிட்டுருக்குறோங்க. பாருங்க, அந்த அண்ணன் வந்து காய் சீவி காமிக்கிறாங்க. ஆனால் சூப்பராக கட் பண்ணுதுங்க. ஒவ்வொரு மாதிரிக்கும் இப்போ ஆனியன் தோசை ஊற்றுறனா, ஆம்லேட் போடுறதுனா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அடுத்து வந்து இந்த காய் சீவுறதும் காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சுங்க. பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம இந்த லேஸ் வந்து வீட்லேயே போடுறதுக்கு, உருளைக்கிழங்குல போடுவாங்க இல்லைங்க லேஸு, அது மாதிரி லேஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அண்ணன் காமிச்சாங்க. கோஸும் தான் பாருங்கள், நம்ம ரைஸுக்கெல்லாம் இது கட் பண்ணுவோம் இல்லைங்க, அது மாதிரி ரொம்ப பொடுசாக வேணுனாலும் பொடுசாக கட் பண்ணுற மாதிரி எல்லாமே காமிச்சாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் வாங்கலை. சரி, நமக்கு தான் கை எப்போவுமே இருக்குது. எங்கள் அருவமனையிலே கட் பண்ணி கத்தியிலே தான் கட் பண்ணுவாங்க. நான் அதனால சரி வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் ரேட்டு 200 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 200 சொன்னாங்க. சரி, ஏற்கனவே நம்ம வாழைக்காய் சீவிர கட்டையெல்லாம் வச்சுருக்குறோம், எதுக்கு அதையும் வாங்கிட்டு அப்படின்ட்டு வாங்கலை. அதனால மறுபடியும் வீடியோ எடுக்கிறத பார்த்து மறுபடியும் ஒரு டைம் செஞ்சு காமிச்சாங்க. வீடியோ எடுக்கிறீங்கன்னா சரி நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேங்க அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் செஞ்சு காமிச்சாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரி வந்து கண்ணாடி எடுத்து வச்சுட்டு எனக்கு கண்ணாடி வேணும்ன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு ஹரி பையனுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்க, எத்தனை கண்ணாடி எடுத்து பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்க. பாருங்க எத்தனை எடுத்து பார்க்குறோங்க. எங்கள் ஹரி எங்கே போனாலும் கண்ணாடி ஃபைனலாக ஒரு கண்ணாடி வாங்கிட்டேங்க. இந்த மசாஜ் இதுங்க, அது வந்து இது எப்படிங்க நான் முதுகுக்கு அப்படியே இது பண்றதா? உக்காந்து பாரு தம்பி, இருங்க. ஆமா அக்கா, அது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும். நான் கை வச்சுட்டீங்க. எங்க நல்லா தான் இருக்கு. இது எவ்வளோங்கண்ணா வருது? 6000 ரூபா. ஓ, சூப்பரா இருக்குது எல்லாத்துக்கும். ஆனா இது பேட்டரியாங்கண்ணா? கரண்ட், டைரக்டா கரண்ட் தான். ஓகே ஓகே. இது என்னது? ஓ சரி, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. உண்மையான முதுகு வலியெல்லாம் நல்லா இருக்குது. கீழே இருந்து நல்லா தேய்க்கிற மாதிரியே இருக்குது, நல்லா இருக்கு. ஆனா 6000 ரூபாயாமா அமுத்துறது அப்படியே. எவ்வளோன்னா 6 ரூபா டிஸ்கவுண்ட் எல்லாம். சரி சரி சரிங்க, நாங்கள் பார்த்து வரப்போ வரோங்க. வாங்க, அடுத்த மசாஜ் இங்க. பேட்டரி சார்ஜ்ல இருக்குது. கோலம் அதான் சாப்பிடுவாங்க. பாப்பா டேஸ்ட் பண்றான். சொத்தப்பல் வந்துட போகுது.
अरे बात है बात हुआ முட்டாயி எனக்கு வந்து இந்த முட்டாய் தான் பிடிக்கும். ஏன்னா இதுதான் சண்டையில உடைப்பாங்க சுத்தி விட்டு சுத்தி சுத்தி காயின் மாதிரி இருக்கு. எல்லா மிட்டாய் இந்த மிட்டாய் அனைத்து மிட்டாயுமே இருக்குது. என்ன பாப்பா சாப்பிட்டு இருக்கா? ஜெல்லியா? இல்ல எல்லாருமே அதே தான் சாப்பிடுறீங்களா? வேற எதுவும் வாங்கலையா? ஏன் தம்பி வாங்கி வச்சுக்கீங்களா? இது பாருங்க கவிதா வந்து தனியா சீப்புலாம் வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்குங்க. எல்லா கடையுமே இருக்குங்க. இந்தாங்க வீட்டுக்கு கீ செயின் வேற இல்லைங்க. அதுக்கொசரம் வந்து கீ செயின் எடுக்கிறதுக்கொசரம் வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப நாள் இது வந்து எங்க கவிதாங்கன்னா ஆமா அது கோயில்ல வாங்கினதுங்க. கட்டை உடஞ்சிருச்சுன்ட்டு மறுபடியும் சரி வீட்டுக்கு கீ செயின் வேணும் அப்படிங்கிறதுக்கொசரம் வாங்கறதுக்கு வந்திருக்காங்க. எது சொல்லியிருக்கீங்க? எந்த கீ செயின்? உடஞ்சிருச்சா? அதான் நான் சொல்லிட்டேன். அது வந்து ஜம்பிங் பால் நல்லா அமுத்தி விடணும் மாட்டிருக்க. அங்க பாருங்க எவ்வளவு ஹைட் போகுதுங்க. வேணுமா பாப்பா? 50 ரூபாயம்மா. வேணாமா? அப்புறம் பாருங்க கீ செயின் வந்து வாங்கணும். நம்மளது வந்து பழைய கீ செயின் வந்து உடஞ்சிருச்சு. அதுதான் பக்கத்தில் வச்சிருக்காங்க பாருங்க மரத்தில் இருக்கிற மாதிரி. அதனால அது அந்த ஆணி மட்டும் பிடிங்கிட்டு வந்துச்சு. அதனால வந்து சாவி அப்படியே தான் வச்சிருக்கிறோமா. சரி அதுக்கு ஒரு கீ செயின் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா பேரும் தம்பி பேரும் எழுதுனாங்க. எப்பவுமே பாப்பா பேரும் தம்பி பேரும் தான் எது வாங்கினாலும் எழுதுவோம். அப்புறம் அதனால அவங்க 2 பேரும் எழுதி தர சொன்னாங்க. எழுதிட்டு இருக்கிறாங்க. பாருங்க நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லுங்க. கூட வந்திருக்கிற அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுங்க. அதனால நாங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு லீவாங்க. அதனால சரி ஒட்டுக்கா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தாங்க. அப்படியே பாருங்க கீ செயின் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து பழசுன்னு காமிக்கிறது. அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது தான் வந்து புதுசுங்க இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க.